ஸ்லோகன்: எவர் ஒருவர் எப்போதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையை விரும்புபவராக நல்ல சிந்தனையாளரோ அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டிருப்பார். விளக்கம்: எவர் ஒருவர், அதாவது யார் ஒருவர் எப்பவுமே தனக்கு நல்லதையும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யவும் விருப்பம் கொள்கிறார்களோ, இதில் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு நல்லது பண்ணுறது. தனக்கு நல்லது பண்ணுவது அப்படின்னா நம்முடைய மனதை கவலைக்கோ துக்கத்துக்கோ அசாந்திக்கோ வேதனைக்கோ துன்பத்துக்கோ கொண்டு செல்லாமல் இருப்பது. நம்ம மேலே நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து நம்முடைய மனதை எப்போவுமே நன்மை விளையக்கூடிய ஒரு நிலமாக மாற்றணும். நல்லதை மட்டுமே சிந்திக்கணும். அப்படி இருக்கும்போது, நல்லதை சிந்திக்கும் போது நம்ம கர்மா நல்லா இருக்கும். நம்ம கர்மா நல்லா இருக்கும்போது புண்ணியமாக மாறும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கும். அடுத்தது பாருங்க, பிறருக்கு நன்மை செய்ய விரும்பணும். அப்போ மற்றவங்களுக்கு என்ன நல்லதை கொடுக்கலாம், அவர்களுடைய துக்கத்தை எப்படி போக்கலாம், அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம், அப்படி நம்ம கிட்ட இருந்து நல்லதை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்க விரும்புவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் நல்ல சிந்தனையாளர். அப்போ இந்த மாதிரி தன் மீதும் பிறர் மீதும் நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்களுக்கு வீண் சிந்தனை வரவே வராதுன்னு பாபா சொல்கிறாங்க. வீண் சிந்தனை அப்படிங்கிறது ஒரு குப்பை போன்றது. அப்போ நல்ல நறுமணமிக்க நன்மையை விரும்பக்கூடிய இடத்தில், நல்ல சிந்தனை உள்ள இடத்தில் இந்த குப்பைக்கான இடமே இல்லை. அதனால் யார் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை விரும்புகின்றார்களோ, நல்ல சிந்தனையாளரோ இடம் இந்த வீண் சிந்தனைங்கிற குப்பை நெருங்கவே முடியாது. ஓம் சாந்தி.